நாலுக்குள்ள தனி மானா ஒன்று இருக்கு, நாலுக்குள்ள முஸ்தரிக்கான மானா ஒன்று இருக்கு. ஒரு மானாவில் நாலு முஸ்தரிக்கா. கல்பு என்று சொல்கிற போது அந்த கல்புடைய ரெண்டாவது மானாவுக்கு ரூஹும் வரும், சில சமயத்தில் நப்சும் வரும், அக்களும் வரும். இப்போ மானா 5, 1 முஸ்தரிக்கு, நாலுக்கும் தனித்தனி மானாவும் வரும். இப்படி இருந்தால் தானே, இப்படி தெரிஞ்சால் தானே நான் முன்னால் ஏன் இதை இழக்கிறேன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் மேம் கஜாலி ரஹ்மத்துல்லாஹி, சில சமயத்தில் கல்புக்கு ரூஹுடைய அர்த்தத்தை செய்திருவாங்க. இது கல்புக்கு ரூஹுடைய அர்த்தத்தை செய்கிறாங்கன்றா ரூஹுடைய மானால கல்பு வரும்னு தெரிஞ்சிருந்தா தானே, இல்லாட்ட மாற்றி சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அதைத்தான் சொல்கிறாரு ஃபைதன். ஃபைதன் சொன்னால் நான் இந்த 4 வஸ்துவினுடைய சொல்லுடைய அர்த்தத்தையும் அசல் அர்த்தத்தையும் ரெண்டாவது அர்த்தத்தையும் சொல்லிட்டேன். முடிஞ்ச இதை இந்த நேரத்திலே கதின் கஷுபலக்க உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அன்னமானிய ஏயில் 10 ஆயிரம் அன்னமானின்னு வாசிக்கக்கூடாது, ஏயில் 10 ஆயிரம். அன்னமானிய ஆதியில் அஸ்மாயி, இந்த 4 இஸ்முக்களுடைய மானாக்கள் ஆகிறது மௌஜூதத்துன், அது உண்டாகியிருக்கின்றன. 4 மானாக்களுடைய மானா உண்மையில் இருக்கத்தான் செய்யுது, மௌஜூதத்துன். இந்த அஸ்மாக்குடைய மானா மௌஜூதத்து இருக்கின்றன என்பது உனக்கு தெளிவாகிட்டது. 4 உள்ள மானா இருக்குது. வஹியல் கல்புல் ஜிஸ்மானி, 1வது கல்புக்கு மானா இந்த வாழை பூவை போன்றுள்ளான சனூபரி முலுகத் சதைத்துண்டு, அல் கல்புல் ஜிஸ்மானியு. 2வது ரூஹுக்கு ரூஹுல் ஜிஸ்மானியு, அந்த ரூஹுல் ஜிஸ்மானா ஆவியத்தான் முதல் மானா, அது ஜிஸ்மு தானே. ரூஹ ஹைமானிங்கிற ஜிஸ்மு தானே. முதல்ல அதுதான் சொன்னால் ஜிஸ்முல் லத்தீஃப் உண்டு. மன் நப்சு ஷஹ்வானியத்து, நப்சுக்கு என்னென்னா கலபு ஷஹ்வத்து ஒன்று திரட்டி கொண்ட ஒன்றடக்கிய ஒரு தன்மை, ஒரு ஆசத்தன்மை. அதனால தானே நப்சோட போராடுன்னு சொல்லி வந்திருக்குதுண்டு. அப்போ ஷஹ்வானியத்தான நப்சு, அதுதான் நப்சுக்கு அர்த்தம். அந்த ஷஹ்வானியத்தான நப்சுங்கிற நீங்கள் கவனிக்கணும். அது ஷஹ்வானியத்தான நப்சுக்கு இந்த லத்தீஃபத்து ரப்பானியாவுடைய அர்த்தம் இருக்குது. அதுதான் நப்ச முத்துமைன்னா, அதுதான் நப்ச முத்துமைன்னாங்கிறதும் லத்தீஃபத்து ரப்பானி. அந்த நப்சானியத்தான அந்த நப்சை எப்படி நம்ம பெறட்டணும், அது லத்தீஃபத்து ரப்பானி ஆகும். அப்போ அந்த நப்ச ஷஹ்வானியாவுக்கு பேர் தான் அம்மாரத்து பிஸ்ஸு. அம்மாரத்து பிஸ்ஸுங்கிறது தான் அசல் மானா. நப்சுக்கு அசல் மானா கெட்ட அனாச்சாரங்களை கொண்டு ஏவர நப்சு. அந்த நப்சு முத்துமைன்னாவாகவும் மாறுது. நப்சு முத்துமைன்னாவாகவும் அமைதியே அமைதி, மாமூராத்து மன்னியாத்த ஃபுல்லாக ஏவி அதன்படி நடந்து இலித்திராவில்லாத ஒரு காலத்து வந்துட்டால் முத்துமைன்னா. அதே நப்சு ஷஹ்வானியா லவ்வாமாவும் வருது. அடுத்த தெரிஞ்சா ஏதோ மனித ஆசை மேற்பட்டு கீழே இறங்கி பாவத்தை செய்திருச்சு. செய்ததுக்கு பின்னால் தூட்டுன்னு துப்புது போன்னு துப்பி நப்சை திட்டுன்னு திட்டி அதை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தால் அந்த முத்துமையினாவுடைய தரஜாவில் வராவிட்டால் கீழே இறங்கி செய்திருச்சே, இருந்தாலும் அதை விட திட்டுதே. அப்போ அதே நப்சை அந்த அம்மாரத்து பிசு முத்துமையின்னாவா மாறுது. அதே நப்ஸ் அந்த அம்மாரத்து நப்சு லவ்வாமா மாறுது. அதே அம்மாரத்து பிசு தான் அசல. அதே என்ன ஆகுது, ராவியா மாறுது, மருதியாவா மாறுது, ஆமிலாவா மாறுது, அது இல்லை. அதை தான் சொல்கிறார். ஒன் நப்சானியத்து அப்போ வல் உலூமு. அடுத்தது அக்களுக்கு அர்த்தம்னா இல்மு.
ரெண்டு அர்த்தம் செய்தில்ல, ஒன்று இல்மு, ஒன்று ஆலிம். அந்த இல்முடைய சிவத்து உள்ளது. அந்த ஆலிமுங்கிற போது முதிரிக்கு, அந்த முதிரிக்காங்கிற போது தான் லத்தீஃபத்து ரப்பானி. அதுதான் இன்சான். முதிரிக்கு இன்சான் தான் முதிரிக்கு. அருள் வந்து முதிரிக்கல்ல, அது அருள் சிவத்து உடையவன் தான் முதிரிக்கு, சிவத்து முதிரிக்கல். பங்குதானீங்களா? உலூம் ஃபஹாதி அருபாத்து மானின், இது 4 அசல் மானா. யுத்துலக்கு அலைகள் அல்பாதுல் அர்பா. மானம் ஹாமிசுன், 5வது மானாவும் இருக்கிறது. வையல் லத்தீபத்தின் ஆலிமா, அதுதான் மென்மையான ஒரு ஜௌஹர். நான் தான் அன்றைக்கி சொன்னேன், அது ஜிஸ்மும் அல்ல, இது ஜௌஹர்னு சொல்கிறார். ஜர்றதான ஜௌஹர், ஜிஸ்மையும் உள்ளடக்கிய ஒரு ஜௌஹர். வையல் லத்தீபத்துல் ஆலிமா அல் முதிரிக்கத்து மினல் இன்சான். அதுக்கு பேர் தான் நப்ச நாத்திகா. அதுக்கு அதான் ஹைவானும் நாத்திக்குன்னு இன்சானுக்கு தாரீவு. ஹைவானும் நாத்திக்குன்னு சொன்னால் பேசக்கூடிய ஹைவானுக்கு அர்த்தம் அல்ல, ஊமையனுக்கு இன்சான் அல்லவா. நாத்திக்குன்னா பேசக்கூடியவன். நாத்திக்குன்னு சொன்னால் முதிரிக்குள்ளில் குல்லியான், பாயிண்ட்ஸ்களை திறம்பட அறியக்கூடிய ஆற்றல் உள்ள பண்புள்ளவன் இந்த அர்த்தம். அல் முதிரிக்குள் குல்லியா, அல் முதிரிக்குள் குல்லியாத், அவன் தான் மனுஷன். நான்கிறீங்கல்ல, நான், அதுதான் நப்ச நாத்திகம். நான் யாரா நான்? அணை யாரு? இந்த அணங்கிறவன் தான் இவன் லத்தீஃபத்து ரப்பானி. அண்ணன்னு சொல்கிறவங்க இதுதான் லத்தீஃபத்து ரப்பானி. அடுத்து அப்படி வல் அல்ஃபாது அர்பாத்து, 4 லஃபுதும் ஜும்லத்திஹா, அது முழுவதும் அடங்களும், ஒன்று மாத்திரமல்ல 4 அடங்களும் தத்தவாரது அலைஹா, இந்த அர்த்தத்தின் மீது வந்து கொண்டு இருக்கும். மாறி மாறி, தத்தவாரதுன்னா மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். லத்தீஃபத்து ரப்பானியாவின் மீது 4 லெவலும் அடங்களும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். ஃபல் மஆனி ஹம்சத்துன், மானி 5, அல் அல்ஃபாலு அர்பாத்துன், குல்லி லகுனின் உத்திலிக்கல் இமானியைனி, ஒவ்வொரு லெவலும் 2 மானாவுக்காக நடத்தாட்டப்பட்டிருக்கிறது. மானா 5 தானே, ஒரு மானாவில் 5 4 கூட்டு 4 மானாவில் தனித்தேன். அப்போ அக்ஸருல் உலமாயி, உலமாக்கள் பெரும்பாலோரு கதில் தபஸ் அலையும், அவர்கள் மீது பெசகுதலாக ஆகிவிட்டது. இஹ்திலாபு ஹாதியில் அல்பாதி, இந்த அல்பாதுகளுடைய அர்த்தம் மாறி மாறி வருவதும், இந்த அல்பாதுகள் விதர்ப்பமாக இருப்பதும், தவாறுதுஹா, இந்த அல்பாதுகள் மாறி மாறி வருவதும் பெசகுதலாயிட்டது. என்னடா அது கல்வின்னு சொன்னால் ரூவுடைய அர்த்தம் செய்கிறாரு, ரூவுண்டா அர்த்தம் செய்கிறாரு, என்ன உண்மை விளங்க மாட்டேது. விளங்க முஸ்தரிக்காத மானாலும் ஒன்றும் வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லையே. தன்னுடைய சொந்தம் இல்லாமல் முஸ்தரிக்கான மானாவில் இது வருது, அது வருது, அது வருது, பிரச்சனை வராது இல்லைப்பா. மாறி மாறி வர்றதை சொல்கிறாரு. விதர்ப்பமாக வர்றது, இஹ்திலா மாறி மாறி வர்றது எல்லாம் ஒன்று தான் கருத்து. அது எப்படி வருதுன்னு சொல்கிறார் பாருங்க. பத்தராகும், இந்த முத்தசவ்விவீன்களாகிய மகான்களை நீ காணலாம். உங்களுடைய வெறும் முத்தசவ்விவீன், ஆன்மீகவாதிகளான பெரியார்களை காணலாம். அது நிமிட்டு இருந்தால் அகலு தசவ்வு நிமிட்டுனா போதும். தசவ்வு உடையவர்கள் தான் ஹும்மு, அவர்களை நீ பார்க்கலாம். எத்தக்கல்லமுன்னு அவர்கள் பேசக்கூடியவர்களாக ஃபில் ஹவாத்தில், உதிப்புகள் விஷயத்திலே. காத்திருந்தா உதிப்புகள். இந்த கல்வுக்கும் சில உதிப்பு இருக்குது, ரூஹுக்கும் சில உதிப்பு இருக்குது, நப்சுக்கும் சில உதிப்பு இருக்குது, அக்களுக்கும் உதிப்பு இருக்குது. அக்குள்ள நீ சொல்கிற மூளை அல்ல, எல்மு அறியக்கூடிய ஒன்றுங்கிற அர்த்தம். அப்போ ஹாத்திருள் கல்பு, ஹாத்திருள் ரூஹு, ஹாத்திருள் நப்சு, ஹாத்திருள் அக்கள். ஹாத்திருண்டா உதிப்புகள். சில சமயத்தில் ஹாத்திருங்கிற சொல்லையே கல்புக்கு பழங்குவாங்க, உதிப்பு வர்ற மகளுக்கே பழங்குவாங்க. இப்போ நம்ம சொல்றது அந்த கல்விலிருந்து வரக்கூடிய உதிப்புக்கு பேர் என்ன?
சொல்லுங்க. சில சமயத்தில் வரும் பின்னால் பார்க்க சொல்லுவேன் நான். காத்திருந்தா கல்விக்கே காத்திர், ரூஹுக்கே காத்திர் பழங்குவாங்க. ஏன்னா ஹாலில் சொல்லி மகல்லும் கூடாது. ஹாலில் சொல்லி நெய் கடைக்கு போய் 4 டின் கொடுத்து விட்றாரு. 4 டின் அப்படின்னு சொன்னால் நெய் வெறும் டின்னவா கொடுத்துடுவான். நீ டின்னு தானே கொடுத்து விட சொன்ன, நெய்யவா கொடுத்து விட சொன்னேன் கேட்பான். நெய் கடைக்காரன் போய் 4 கொடுத்து விடணும்னு சொன்னால் நெய்யோட தான் கொடுப்பான். அப்போ மகல்ல சொல்லி அங்கே மகல்ல சொல்கிறோம், ஹால்னு போகிறாரு. அதே மாதிரி காத்திர்னு சொல்லி கல்வை வாங்கினால் சொல்லுங்க, மகல்ல சொல்லி ஹால் வாங்க. சரி போடு. அவர்களை நீ காணலாம். எத்தக்கல்லமுன பில் ஹவாத்திரி, உதிப்புகளிலே பேசக்கூடியவர்களாக கூறுன அதா காத்திருள் அக்கல். சேர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றபோது இது அக்களுடைய உதிப்பும்பாங்க. பகாதா காத்திரு ரூ, இது ரூஹனுடைய உதிப்புன்னு சொல்லுவார்கள். பகாதா இது காத்திருள் கல்புடைய உதிப்பு என்று சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி காங்கிறது? பகாதா காத்திரு நப்ஸ், இது நப்சுடைய காத்திருன்னு சொல்லுவாங்க. இப்போ காத்திருண்டா எத்தனை காத்திரு இருக்குது? எழுதிங்க, அரபில் எழுதுங்க. வல் அசலு காத்திராணி, அரபில் எழுதுங்க. வல் அசலு காத்திராணி, மொத்தமே 2 உதிப்பு தான் இருக்குது. உதிப்புகளே மொத்தம் 2. 2க்குள்ள அடங்கினதான் எல்லாம். மலக்கியுன் வ ஷைத்தானியுன், மலக்கியுன் வ ஷைத்தானியுன் பதிலு. காத்திராணிலிருந்து பதிலு. வல்லசலு காத்திராணி, அதுக்கு விளக்கம் மலக்கியுன் ஷைத்தானியுன். ஃபமினல் மலக்கியி காத்திரு ரூஹி வல் கல்பி, ரூஹி வல் கல்பி வல் அக்லி. ஃபமினல் மலக்கியி காத்திரு ரூஹி வல் கல்பி வல் அக்லி. அக்லுடைய உதிப்பு, ரூஹுடைய உதிப்பு, கல்புடைய உதிப்புங்கிறது மலக்கினுடைய சம்பந்தப்பட்டது தான். வமினல் ஷைத்தானியி காத்திரு நப்சி பவா, இது அம்மாரா. வமினல் ஷைத்தானியி காத்திரு நப்சி, இதில் விளங்க வேண்டியது என்னன்னு கேட்டால், நப்சுடைய காத்திரு சைத்தானியத்தான் தான் இருக்கு. ஏண்டா அது பேராசையும் சகுவத்தும் கலபும் உள்ளடக்கிய ஒரு தன்மை தானே. அது எப்போனா இவனை கொண்டு குழியில் தள்ளுனவனு தான் இருக்கும். அதுக்கு சைத்தான் தான் அதுக்கு அவருக்கு தோஸ்து. இருந்தாலும் இப்போ விளங்க வேண்டியது, சைத்தான் நப்சுடைய காத்திரு சைத்தானு தான். அக்களுடைய காத்திரு இதில் சேர்த்தாரு. இந்த அக்களும் இருக்குதே, நல்லாத்தான் சொல்லும். இந்த அக்களோட போராடி நப்சு தன்பது இழுத்துன்னு சொல்ல. அக்கள் பெரிய அறிவாளியாக இருப்பான், பெரிய இல்மு அல்லா ரசூலு பெரிய ஞானியாக இருப்பான். ஆக கபீரான ஒரு வேலையை செய்திருவான். நல்ல உயர்ந்த ஆள் தான். இப்படி இந்த செயலே ஈடுபட்டான். இவ்வளோ பெரிய படித்த இவ்வளோ பெரிய வெளியாகத்தை பார்த்தான். அக்களை மாற்றிடுவான் சைத்தான். பெரிய பெரிய ஆட்கள்லாம் மாற்றிடுவான். இப்போ அக்கள் இருக்குது, சுயமாக அதற்கு ஒரு காத்திரே கிடையாது. நல்லதான் ஏவும் இருந்தாலும் சில சமயத்தில் அங்கிட்டு போயிடும், சில சமயம் இங்கிட்டு வந்துடும். 2 பக்கமும் சாயும். அதனால தான் பெரிய பெரிய ஆள்களை சைத்தான் நல்லவர்களை ஒரு நிமிஷத்தில் கெடுத்துறான்.
சொல்கிறார். இப்போ இது ஓதுறதுல நமக்கு ரொம்ப மனது ஆறுதல் கிடைக்கும். அக்களுடைய இவ்வளோ எத்தனை ஆளுங்கள் ஆயிரக்கணக்கான முரீதுகள் இருக்காங்களே. அது சொல்றாரு பாருங்க, ஹாத்திருல் அக்லி. அடுத்து அப்படி எழுதுங்க, ஹாத்திருல் அக்லி அசலுஹு தாரத்தன். பேய்க்கு பத்திர தாரத்தன் அல்ல, அசலுஹு தாரத்தன் தே மின் ஹாத்திரில் மலக்கி தாரத்தன் மின் ஹாத்திரின் நப்சி. இப்படி பாய். இதனால தான் கட்டுறாங்க. அதனால தான் கெட்டவனாகவே இருந்தால் பரவாயில்ல, நான் ஆலிம்களாகிய நாம் சுத்தமாக இருக்கிறோம். அதனால தான் நம்மளை அவாமுகள் சின்ன குற்றம் செய்தாலும் கூட அவன் 1000 குற்றம் செய்கிறான், அதை பற்றி கவனிக்கிறது இல்லை. நம்ம மாத்திரம் ஒரு சின்ன குற்றம் செய்தோன்னே இவ்வளோ ஒரு வெள்ளை தூய்மையான இந்த அபாவில் லேசாக கொஞ்சம் கரை போட்டுருச்சுண்டா அது நல்ல ஜுப்பாவா, என்ன அழகான ஜுப்பா வெள்ளை வெளியேண்டு கரை படிச்சிருக்காது. பின்னால் உங்களுக்கு தெரியல அது கரை என்னடா அது இவ்வளோ பெரிய தூய்மையாளர்கள் கொஞ்சம் கரை இருந்தால் நல்லா தெரியுது. அப்போ அதனால ஆலிம்கள் மீது சின்ன குறை இருந்தாலும் அவன் பெருசாக பேசுறதுக்கு காரணம் நம்ம உயர்ந்தவனுங்கிறத, அவன் பேசுகிறதே நம்மளை உயர்ந்தவன் என்கிறத காட்டுது. அவன் குறை சொல்கிறதே நம்மளை உயர்ந்தவன் என்கிறதான் காட்டுது. குறையே செய்கிறவனுக்கு பல புள்ளிகள் இது ஒரு புள்ளி. அவன் அவன் செய்ய மாட்டான். அதுக்கு தான் சொல்கிறாரு, ஹாத்திருல் அக்லி அசலுஹு தாரத்தன் மின் ஹாத்திரில் மலகி தாரத்தன் மின் ஹாத்திரின் நப்சி. நப்சுடைய காத்து. அப்போ நப்சுடைய காத்துங்கிற போது சைத்தான் தானே அங்கே வர்றான். வலைச மினல் அக்லி வலைச மினல் அக்லி ஹாத்திருன் அலல் இஸ்திக்லாலி. அவரே சொல்லிவிட்டார், அக்லி எவ்வளவுதான் பெருசாக இருந்தாலும் அதுக்கு தனித்த ஒரு நேர்மையான உதிப்பு கிடையாதுன்ட்டு. எவ்வளோ பெரிய அக்கலாக இருந்தாலும் தனித்த நிலையில் அதுக்கு ஒரு உதிப்பு கிடையாது. அங்கிட்டு இங்கிட்டு சாயறதான் அக்கள். அதனால தான் அக்களை கடுத்து போடுறானுங்க. செலவு செய்கிற மூளைச்செலவைங்கிறான்ல, மூளைச்செலவை தனித்த நிலையில் முஸ்தகில் முஸ்தகிம் சொன்ன எழுதின சிராத்தல் முஸ்தகிம்டா என்ன ஒன்றிடத்தில் நீயே நாங்கள் வணங்குறோம். ஒன்றுண்டா அல்லாஹ் தஆலா அவுலியாக்களிடத்தில் துவா கேட்குறான்டா, முஸ்தகில்டா கேட்குறான். அவன் தனித்த சக்தி இருக்குன்னு யாருமே கேட்கலையே. இங்கிட்டு வாங்கிட்டு கொடுக்குறப்ப தானே அவங்க. அதனால் அவங்களுடைய குடும்பத்தை கொண்டு கேட்குறதை ஏன் தடுக்கிற, அவங்களுடைய வரக்கத்தை கொண்டு கேட்குறதை ஏன் தடுக்கிற அப்படின்னு. இஸ்திக்லால செய்யலையே. இஸ்திக்லானா முஸ்தகில் தான். அல்லாஹ் உண்டு யாரும் நம்புறாத. அல்லாவை வழியில்லாக்கில் அல்லாஹ் உண்டு முஸ்தகில்லான இஸ்தியானத்தில் முஸ்தகில்னு சொல்லி இரவல் வாங்கி தர்றவங்க தானே. ரசூலுல்லாவே இரவல் வாங்கி தர்றவங்க தானே. மற்றவங்க யார் இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் சேர்ந்தாங்க நபி அவர்கள. நபி அவர்களுக்கு இல்லாத சக்தி அவுலியாக்களுக்கு வந்துருச்சு. அதனால் யாருமே ஒரு வலியவோ நபியவோ முஸ்தகில் அல்லாஹு தஆலாவுக்குள்ள சர்வசக்தி அவருக்கும் இருக்குதுன்னு நம்பினா போச்சு காவிர போட்டான். எல்லாமே முஸ்தாக் தான். அல்லாட்டம் வாங்கி கொடுக்குறவங்க, அல்லாட்டம் வாங்கி கொடுக்குறது. எல்லாம் அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்குறோம், அதனால் கொடுக்குறாங்க. கொடுத்தானே கொடுக்குறாங்க. அதனால் யாரையுமே வழிமாறுகளை நம்ம அந்த எண்ணத்திலேயே நேரடி வழிமாறு கேட்குறதும் கூடாது தான். அது நம்ம அவாம்களுக்கு அப்படித்தான் சொல்லணும். ஒருத்தர் நேரடியாக கேட்குறாங்கன்னு சொன்னால் அது அவருடைய சக்திக்கு அது கூடும். அவருக்கு அங்கே நேற்று அவருடைய ஜல்லி வருது, ஜல்லியை பார்த்து சொல்கிறாரு, அந்த ஜல்லி உனக்கு வரல, அவருக்குள்ள மசாலா உனக்கு இல்லை, அவருக்குள்ள மசாலாவை உனக்கு இல்லை. ஒரு வழியில்லா போய் நாகூராரை பார்த்து யா சாயிப் அண்ணா கூரி குள்ளி நாசிரி அப்படின்னு சொன்னார்னா நானும் போய் யா சாயிப் அகனாரு குள்ளி நாசிரின்னு சொல்கிறது பொருத்தமில்லை. அவருக்கு ரூ கூட பேசுதுங்க. இப்படி சொல்கிறாங்க.
சொல்கிறது தெரியுதுங்களா? ஏன்னா அசத்தூர் அக்கீதார் ஒரு மாதிரியாக இருக்கிறார், இதுவரைக்கும் நேரடியாக கேட்கலாம்னு கேள்விப்பட்டு இவர் ஒரு மாதிரியாக பேசுகிறாருன்னு நம்ம மோத்ததில் தான் அதுதான். எது மோச்சதில்லை சரியத்தை அது மோச்சதிலான முறையில் போக வேண்டியதுதான். அதுதான் நம்மளை பாதுகாக்குமே தவிர இங்கிட்டும் அங்கிட்டும் கைப்பா சாய்ச்சி சாஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு அவ்வளோ சரியில்லாமல் போயிடும். என்ன சொல்கிறீங்க? சும்மா வந்து தலையாட்டுறீங்களா? சொல்கிறது சரியில்லாட்ட கேளுங்கோ. நட்டம் போலாமா? போதுமா? சரி சரி. இந்த ஒரு வரி ஒதுக்கிறோம்பா வலி வலி அஜலி காஷ்மீர் தாயி முடிச்சுட்டீங்களா? ரைசமின் அல்லக்குரி காத்திரின் அல்ல சிக்கலாச்சா வச எய்த்தில் கலாம் எழுதிங்க. வச எய்த்தில் கலாமும் அல்லாத அடிக்க வச எய்த்தில் கலாமும் அல்லாத அடிக்க ஃபீ மஹல்லிஹி இன்ஷா அல்லாஹு தஆலா. பின்னால் சொல்ல போகிறார் அங்களா? ஆமாம். அப்போ போட்டும் லைசை எதிரின் நாதிரு படிக்கக்கூடியவர் அறிய மாட்டார். இஹ்திலாஃப மானிய ஹதியில் அஸ்மாயி, இந்த அஸ்மாக்குடைய மானா வேற்றுமையாக இருக்கிறதே அறிய மாட்டார். வலி அஜிலி கஷ்மில் கித்தாயி அந்த அழிக்க இந்த வேற்றுமையை இவற்றும் திரையை நீக்குவதற்காக வேண்டித்தான் இஹ்திலாஃப அறிய மாட்டார். அந்த இஹ்திலாஃபுடைய விட்டும் திரையை நீக்குவதற்காக வேண்டித்தான் கத்தம்னா ஷரஹ் ஹதியில் அசானி இஸ்முக்குடைய பெயரை நாங்கள் உட்படுத்தினோம். இப்போ ஹைது வர்றத ஃபில் குர்ஆனி சுன்னத்தி, குர்ஆன்லேயும் ஹதீஸிலையும் லஃபுல் கல்பு வருகிற இடத்திலே பல் முராது பி அந்த கல்வை கொண்டு முராது அல் மானல்லதி ஒரு மானா எவ்கவது விளங்கும் இன்சானின் என்று விளங்கும் வஸ்துக்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரியுமே அந்த ஒரு சக்தியாக இருக்கும். அதான் லத்தீஃபத்து ரப்பானியா. ரெண்டாவது மானா அதுதான் குர்ஆன் ஹதீஸில் வந்தா. இப்போ கதிவு கண்ணா அன்பு சில சமயத்தில் அந்த அந்த லத்தீஃபத்து ரப்பானி மானாவை பார்த்து இன்சான் என்று விளங்குது அந்த மானாவை தோற்றும் கினாயத்தாக சொல்லப்படும் பில் கல்பில்லதி ஃபிஸ்ஸதிரி சதில் இருக்கக்கூடிய அந்த துண்டை முழுகத்தை சில சமயத்தில் அந்த மானாவை சொல்லப்படும். அதனாலங்க அலாவை இன்னபில் ஜசதி முதுகத்தன் சலல்லாசன் சொல்கிறாங்க. இதா சலுகல் ஜசது குல்லு இதா வசதத்து ஜசதல் குல்லு கொண்டு அந்த மஹல்லா வச்சுறாங்க. இது அதில் போய் தங்குது. எது லத்தீஃபத்து ரப்பானியாங்கிறதுக்கு ஜகா எது? அந்த கல்வி தான். அந்த கல்வி இருக்குது, அதான் உள்ள ஓட்டை இருக்குது, அங்கிருந்து தான் கல்வியோட சக்தி வருதுன்னா சொல்லலையா? அந்த சரி அதோடு இருக்கட்டும் தான். அதே நான் செபிலி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. போகிறீங்களா? எங்களுக்கு வேறு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு தெரியல.